ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக். ஸோ விலாக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் லீவு, அதனால் வீட்டில் இருக்கும்போது ஒரு விலாக் போடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஐடியா வந்தோடனே பிளான் பண்ணிட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சேன். எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு. ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் ஒரு வழியாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து எப்போவுமே காலைல 5:30 எழுந்துச்சு நான் ஒர்க்குக்கு போயிருந்தனால அங்கே போய் தான் டீ வடைலாம் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி லேட்டாக இருந்துச்சுனால இப்போ இங்கேயே டீ வடை சாப்பிட்லாம் அப்படி ஒரு இருந்துச்சு. டீயும் வடையும் நான் போய் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இங்கே பக்கத்தில் இங்கே கடை கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் தள்ளி போய் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ நான் வாங்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு. நான் ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் நான் வடை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். டீ வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், சரி டீ நம்மளே வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி. அதனால் நான் வடை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இப்போ டீ போட போகிறேன். டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ டீ போட போகிறேன். ஸோ பால் வச்சாச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ அது கொஞ்சம் சிம்மில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான ஒரு பொருள் கொடுக்கணும், வெளியில் போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டீக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வேணும். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் இங்கிட்ட தான் வெளியில் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட் எங்கே இருக்குதுன்னா, ஸோ இங்கே இருக்குது. இதுலேருந்து ஒரு கொஞ்சம் பிடிங்கிட்டு, ஸோ இப்போ இதை போய் டீயில் போடணும். ஸோ இப்போ இந்த டீயில் வந்து நம்ம துளசி போட போகிறோம். பிடிங்கிட்டு துளசி. தென் ஒரு 3 பின் ஏலக்காய், சக்ரா கோல்ட் டீ, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீயில் துளசி போடுறது வந்து எங்கள் அத்தை தான் துளசி போடுவாங்க. ஸோ ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். ஸோ ஏலக்காவும் சேர்த்து போடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கி வந்து ஜீனி போடலை, அதுக்கு பதிலாக நான் வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வெல்லம் போட்டு குடிக்க போகிறேன். ஸ்மெல்லு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அது கொதிக்கும் போதே அந்த ஸ்மெல் வருது, அந்த ஏலக்காய் துளசி அந்த ஸ்மெல் வருது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து வெல்லம் போடணும். ஸோ வெல்லம் தான் ஃபைனல். வெல்லம் போட்டு அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டீ குடிக்கலாம். ஸோ இதில் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். பட் கருப்பட்டி யூஸ் பண்ணும்போது கருப்பட்டி இது மாதிரி உள்ளே போட முடியாது. போட்டிங்க அப்படின்னா பால் வந்து ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சிடும். அதில் கருப்பட்டி வந்து நம்ம சீவி வச்சுட்டு ஆற்றி தான் குடிக்கணும். கருப்பட்டி வந்து டைரெக்டாக அதில் போட முடியாது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட லொக்கேஷன். டீ குடிக்கும்போது அப்படியே இங்கே நேச்சுரலாக இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளோட லொக்கேஷனில் உட்காந்துட்டு. ஸோ பஜ்ஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டியூப் மேல் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரெண்டுமே செமையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த துளசி, அப்புறம் ஏலக்காய், வெல்லம் 3ஓட ஸ்மெல்லுமே நல்லா வருது. ஸோ இல்லை இஞ்சி போடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கே போயிருக்காங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்காங்க தானே. ஸோ என்ன அப்படின்னா, எங்கள் அக்காவுக்கு என் பாப்பாவுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரே நாளில் நேற்று குழந்தை பிறந்துருக்கு. ஸோ 2மே பொம்பளை பிள்ளை. அதனால் எல்லாருமே ஃபேமிலியோட மொத்தமாக எல்லாருமே ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. இப்போ நானும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிடுவேன். ஸோ முடிஞ்சால் அங்கே உள்ள வீடியோவும் நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஒரு வழியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ நானும் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க.
பாப்பா எங்க? பாப்பா எங்க? இந்த இருக்க பாப்பா. பாப்பா உன்னை இனிமே யாரும் தூக்க மாட்டாங்க தம்பி. உன்னை இனிமே யாருமே தூக்க மாட்டாங்கடா. பாப்பா தான் தூக்குவாங்க. பாப்பா தூக்குவாங்க. அவா கூட அவா கூட பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. பாய். ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வீட்டுக்கு வந்துச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும் வந்தோம். தம்பி வந்தால் தம்பி உள்ள தூங்கிட்டு இருக்கான். ஸோ வெயிலில் வந்ததுனால அதுக்கு ஒரு இளநீ குடிக்க போகிறோம். இளநீ குடிச்சிட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். இது ஸ்ட்ரா வந்து நான் ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரெகுலராக ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறதுனால ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்கேன் ஸ்ட்ரா. ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வயிறு பசிக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணோம். ஒன்றுமே இல்லை. என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு மேகி ப்ளஸ் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன். ஸோ இதை குக் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். இன்றைக்கி இதுதான் மார்னிங் டிஃபன். நூடுல்ஸ் வித் ஆஃப் பாயில். ஸோ சாப்பிட்டு போகிறோம்.